ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்தி, பொங்கல், உப்புமாக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்டியான சாம்பார் 10 நிமிஷத்துலேயே செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சாம்பார் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்கள். இட்லி, தோசை, உப்புமா, சப்பாத்தி எதுவாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரா வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த சாம்பார். ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட். நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெசிபியும் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். சாம்பார் செய்கிறதுக்காக முதல்ல ஒரு குக்கரில் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. பாசிப்பருப்புக்கு பதிலாக நம்ம துவரம்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த பாசிப்பருப்பு கூட 1 கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 கப் அளவுக்கு பூண்டு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு சாம்பார் வேணுமோ அந்த அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா குக்கரை மூடிட்டு ஒரு விசில் போட்டுருங்க. போட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ் மேலே குக்கரை வச்சுட்டு குக்கரை ஒரு 3 விசில் வர வரைக்கும் விட்டு இந்த பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சட்னி, சாம்பார் அண்ட் குருமா ரெசிபிஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியில் நீங்கள் பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். குக்கர்லேருந்து 3 விசில் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த குக்கரை அப்படியே சூடு ஆற விட்டுடுங்க. சூடு ஆறினதுக்கு அப்புறமா ஏர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாசிப்பருப்பு நல்லா குழைவா வெந்து வந்திருக்கு பாருங்க. அதில் சேர்த்துட்ட வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதோடைய சூடு நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மிக்ஸி கப்பில் மாற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது சாம்பார் தாளிச்சிக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 2 காஞ்ச மிளகாவை 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு எண்ணெயில் பொரிய விட்டுடலாம். காஞ்ச மிளகாய் எண்ணெயில் வரப்பட்டு கடுகும் ஜீரகமும் எண்ணெயில் பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். வெங்காயம் இந்த அளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்துட்டு மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கிட்ட அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மிளகாத்தூளோடைய பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பருப்பு, அதை வந்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த மிக்ஸி கப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி கப்பை ரின்ஸ் பண்ணி அந்த தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சாம்பாரோடைய கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து சாம்பாரை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்போடைய டேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சப்போஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சாம்பார் நல்லா தண்ணியாக இருக்கிற போல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் வந்து பாசிப்பருப்பு சேர்த்துருக்கிறதால சாம்பார் வந்து கொதிச்சு வரும்போது நல்லா திக்காகும். அதனால தான் சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போ இந்த சாம்பாரை கொதிக்க விட்டுடலாம். சாம்பார் கொதிச்சு வர்றதுக்குள்ள இதில் சேர்த்துக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான பொடி அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுட்டு பேனில் 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. வெந்தயமும் ஜீரகமும் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வரப்பட்டு வரணும். அது வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. நான் செய்கிற இந்த பொடியை சேர்த்து சாம்பார் வச்சு பாருங்கள். 10 இட்லி சாப்பிட்டாலுமே பத்தாது. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த சாம்பார். நல்ல வாசனையாகவும் இருக்கும். ஜீரகம் வெந்தயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரப்பட்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதோடைய சூடு ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி கப்பில் மாற்றிட்டு இந்த ஜீரகத்தையும் வெந்தயத்தையும் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபைனாக அரைக்க முடியாது, அதனால் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சாலே போதும். இப்போ பாருங்கள், சாம்பார் நல்லா ஒரு கொதிச்சு வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த அளவுக்கு சாம்பார் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பொடி, அதை வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே குக் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்ச பொடியை அந்த சாம்பார் கூட சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டீங்க அப்படின்னாலே போதும். 2 நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண சாம்பாரை இட்லி கூடையோ தோசை கூடையோ அப்படின்னா பொங்கல், உப்புமா கூடையோ வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் பக்காவாக இருக்கும். சில டைம் இட்லி மாவு புளிப்பாயிடும். அப்போ இட்லி தோசை செஞ்சோம் அப்படின்னா இட்லி தோசை புளிப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இட்லி தோசை கூட இந்த சாம்பாரை வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்டியான சாம்பாரை இன்றைக்கினா நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கிற இட்லி கூட தான் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நம்ம சேனலில் ரேஷன் அரிசியில் இட்லி பஞ்சு போல் செய்கிறதுக்கு 3 விதமான இட்லி மாவு ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்காங்க.
இந்த 3 விதமான இட்லி மாவு ரெசிபிஸை நீங்கள் பார்க்காம மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த டிஃபன் சாம்பார் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்கணும் அப்படின்னா மை ஸ்டைல் குக்கிங் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.